மக்களே, அன்னைஸ் கிச்சனிலிருந்து உங்கள் சசிரேகா சுந்தர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்லி அரிசியை வச்சு ஒரு உப்படை செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து தோசை தான், ரொம்ப ரொம்ப ஈஸி டிஷ் இது. இதுக்கு என்னென்ன பொருள்லாம் சேர்த்துருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ அளவுக்கு இட்லி அரிசி எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து அதையும் இது கூட சேர்த்து ஊற வச்சுருக்கேன். 50 கிராம் பாசிப்பருப்பு. இது மூணையும் பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சேன். இதை பார்த்திங்கன்னா மிக்சியில் நம்ம போட்டு எடுக்கணும். இதை போட்டு எடுத்து அது கூட நம்ம சீரகம், கொஞ்சமாக வந்து தேங்காய் பூ இதெல்லாம் கலந்து வந்து நம்ம தோசை மாதிரி சுட்டு காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸி டிஷ்ஷு, அதே சமயம் இது ரொம்ப ஆரோக்கியமான டிஷ்ஷு. இதை நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த அரிசி, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு நம்ம 3 மணி நேரம் ஊற வச்சதை வந்து மிக்சியில் போட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா மிக்சியில் ஒரு 2 தரம் போட்டேன். நல்லா வழவழன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்கணுன்றதை பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் ஜீரகம் தான் இது மெயினே. பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூனு ஜீரகம் போட்டாச்சு. ஒரு 1/2 டீஸ்பூனு பெருங்காயத்தூள். இது வந்து தேவையான அளவுக்கு உப்பு. ஒரு முடி தேங்காய் வந்து திரி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துருவேன். இது நம்ம தோசையாக தான் ஊற்றி காட்ட போகிறோம். உங்களுக்கு பேர் மட்டும் உப்படன்னு பேரை தவிர, ஆனால் தோசை தான் இது. அதுக்கு மட்டும் பேர் உப்படன்னு. உங்களுக்கு காரம் தேவைன்னா கொஞ்சம் ஒரு 10 மிளகு கூட நீங்கள் பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. ஆனால் இதான் மெத்தட். பார்த்திங்கன்னா இந்த ஜீரகமும் தேங்காய் அவ்வளோதான் இதில் சேர்க்கறது. பெருங்காயத்தூள் நம்ம சேர்க்கறது, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இது அடமாவு மாதிரி தான். அரைச்சதை நம்ம உடனேவே நம்ம தோசைக்கல் ஊற்றி உடனே சுடலாம். இதை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஆரோக்கியமான டிஷ் இது. இப்போ நான் தோசைக்கல்லில் சுட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். இதுக்கு அடுப்பை வச்சாச்சு. அது மேலே வந்து தாளிக்கிற கரண்டி வச்சிட்டோம். கரண்டி நல்லா காஞ்சிடுது. இப்போ கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டுவோம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ கருவேப்பிலை போட்டுவோம். அவ்வளோதான் நம்ம ஊற்றுவோம். அடுப்பு வச்சாச்சு. நம்ம தோசைக்கல் வச்சுட்டோம். தோசைக்கல் நல்லா காஞ்சிடுது. இப்போ இந்த உப்படை மாவை வந்து இந்த ஊற்றும். 2 கரண்டி ஊற்றி அப்படியே மெலிசாக தூக்கி விட்டு எண்ணெய் ஊற்றி சோப்பை பண்ணிட்டேன். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சா நம்ம இதை வேக வைக்கலாம். திருப்பி போட்டாச்சு. இப்போ நல்லா சிவந்ததும் தட்டில் எடுத்து வைக்க வேண்டியதான். நம்ம அன்னைஸ் கிச்சனில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பராக ஒரு உப்படை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஈஸி டிஷ்ஷு. நம்ம தினைக்கும் தோசை, இட்லி இப்படி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் ஓடுதுங்க சாப்பிடாம. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ லீவில் பசங்க வீட்டில் இருக்காங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் இது ரொம்ப ஆரோக்கியமான டிஷ் இது. இதுக்கு மேட்சாக பார்த்திங்கனாக்கா தக்காளியை வச்சு ஒரு கார சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். இது தொட்டுக்கு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அன்னைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.